ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான கொலு ஒரு இடத்துல பார்க்கணும், அதுவும் 4 திசையிலையும் 9 படிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட கொலுனா இங்கே வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே என்ன சிறப்புனா 9-10 நாட்களுமே கலை நிகழ்ச்சி, அம்பாள் ஒவ்வொரு அலங்காரத்தில் எழுந்தருளுவா. இதெல்லாம் தாண்டி ஒரு ஹைலைட் என்னன்னா, இங்கே வரும்பொழுது ஏதோ கோயில் பிரகாரத்திலே நடந்து வரா மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அந்த பிரகாரத்தில் சன்னதிகள் இருக்கிற மாதிரி பரிவார தெய்வங்கள்னு அந்த பிரகாரத்தில் வரும்போது பார்ப்போம். அது மாதிரி இங்கே நிறைய தெய்வங்கள். நீங்கள் எடுத்தோடனே மயிலை கற்பகாம்பாள் சொன்னதுனால ஆரம்பமே கற்பகாம்பாள். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 சக்திகள், திருவுடை, வடிவுடை, கொடியுடை. இவங்கள 3 பேரையும் ஒரு நாள் பௌர்ணமியோ வெள்ளிக்கிழமையோ காலை மதியம் மாலைன்னு பார்த்தா சிறப்பு. ஆனால் நவராத்திரி சமயத்தில் வீட்டில் பூஜை வச்சுன்னு போகிறதுலாம் கஷ்டம். அதனால இங்கே வந்தீங்கன்னா ஒரே சமயத்தில் அழகாக பார்த்துக்கலாம். அதேமாதிரி தபஸ் காமாட்சி ரொம்ப அழகாக அந்த தவம் செய்கிற கோலம், ஒற்றை காலில் பஞ்ச அக்னியில் அம்பாள் தவம் பண்ணுவா. மாங்காடு காமாட்சி, இந்த அம்பாளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அர்த்தமேரு, அந்த சக்கரம் வந்து ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அற்புதமான தலம்.